தேவர்க்கும் மூவர்க்கும் யாவர்க்கும் அதிபதி தேவர்க்கும் மூவர்க்கும் யாவர்க்கும் அதிபதி தேவன் கொள்ளுவதாகினே தேவலோகத்தில் இந்திரன் கொள்ளுவானே இந்திரன் கொள்ளுவானே தேவலோகத்தில் இந்திரன் கொள்ளுவானே ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லவனாய் வல்லவனாய் வாழ்ந்திருப்பாய். அப்பா ஐயா சபை பார்த்தால் எப்படி நடக்கும்? லட்சுமி கடாதிபுரி சபை. லட்சுமி கடாதிபுரி சபை. ஆமா. சபையில் அமர்க்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம். இப்ப ஏற்பட்ட சபையோட பாதத்திற்கும் நம்முடைய நாடக கம்பெனி ஆசிரியர் ஆமா ஆமா கலைமாமணி சேகர் ஐயா, கலைமாமணி சேகர் ஐயா மற்றும் கிருஷ்ணன் ஐயா, கிருஷ்ணன் ஐயா இவர்களுடைய பாதத்திற்கும் மற்றும் நம்ம ஒரு நாடகம் நடிக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் என்ன பேசதானா சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சி சபை நீ சொல்லிட்டேன். ஆமா. காலிலை பூங்கா இனிதொரு பழமுண்டானால் சாலவே பட்சி எல்லாம் தன் குடி என்றே வாழும். புரிய வாழும். அதுக்கு விளக்கம் என்னப்பா? ஒண்ணு புரியா ஐயா. ஒரு ஆலமரம் இருக்கு. ஒரு ஆலமரம். ஆலமரத்துல பழம்பழுத்தா பறக்கக்கூடிய பட்சி எல்லாம் அதுல வந்து தங்கி வயிறார சாப்பிடும். இதுதான் நம்ம வீடு. ஆமா. இங்கதான் நம்ம சாப்பிடணும். அப்படி என்று அங்கே தங்கி வாழுமா? ஆமா. அதாவது பழம் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கும். ஆமா. அப்ப பழம் காலியான உடனே வேற மரத்துக்கு போயிடும். வேற மரத்தை தேடின்னு போயிடும். ஆமா. அப்ப நம்ம எப்படி வந்திருக்கோம்? பறக்கக்கூடிய பட்சி போல வந்திருக்கும். ஆமா. 2 நாளைக்கு இங்க தங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையை முடிச்சுட்டு 2 நாள் முடிஞ்ச உடனே திருவண்ணாமலை வேற வீட்டுக்கு போயிடும். ஆமா. அப்ப நம்ம பட்சி போல வந்திருக்கும். பட்சி போல வந்திருக்கும். ஆலமரம் போல் சபை. ஆமா. சபையில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பணிவான வணக்கம். வணக்கம் மகாராஜா. ஆளை பார்த்தால் விளக்கம் சொல்ல விளக்கம் தெரியலையா? தெரியல ஐயா. ஒரே கொழுவா தருவீங்களா? இந்த தேவலோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய தேவகோமான் தேவேந்திரன் நான் தான். பொன் உலகத்துக்கு அதிபதி. ஆமாம்பா தேவேந்திரன். ஆமா. ஆனா தேவேந்திரன் தான் பேரு.
இந்த உலகத்துல நான் படாத தொல்லையே கிடையாது. இல்லங்க அப்படியே பட்டதா இல்லங்க ஏன்னா எல்லாரும் தவம் பண்ணுவாங்க. ஆமா தவம் பண்ணுவாங்க. இந்த முனிவரோ யாரா இருந்தாலும் ராஜாக்கள் தவம் பண்ணுவாங்க. ஆமா தவம் பண்ணாங்கன்னா இவருக்கு ஒரு பயம் வந்துடும். ஓ இந்திர பதவிக்கு தான் இவன் தவம் பண்றான், அப்ப இந்த பதவி பதவிமோ அப்படின்னு பயங்கரமான பயம் இருக்கு. எந்த நேரத்துல தெரியாது அந்த பதவியை. ஆனா அது ஒரு பதவி ஒண்ணு. தேவலோகத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பேன். ஆமா எவனா எங்கனா ஒரு அரக்கம் பிறப்பான். ஆமா அவன் நேரா வேற எங்கேயும் போக மாட்டான். உங்ககிட்ட தான் வருவான். நேரா என்கிட்ட தான் வருவான். அதுக்கு காரணம் என்ன? எங்க கிட்ட தேவ அமிர்தம் இருக்குது. தேவாமிர்தம். இந்த தேவாமிர்தத்தை குர்ரா குர்ரா குர்ரான்னு பூரா பேர் வந்து என் தொல்லை உயிரை எடுப்பான். குடுத்து போறதானே ஒருத்த உதவி கேட்டா பொருள் கேட்டா குடுத்து போ. உயிரை வாங்க எங்கன்னா குடுறா குடுறான்னு உயிர் எடுப்பாங்க. ஆமா ஆனா இவரு என்ன பண்றாரு, விஜயபுண்ணூர்ல ஒரே கொல்ல கூட ஒருத்த வந்து ஓட்டக்கூடாது எண்ணெய் தவிர. நானே ஏறி ஓட்டு நானே சம்பாதிக்கணும் அப்படின்ற சொல்ல இவரு சொல்ல. ஆமாங்க அந்த ஒரு நாள் சொல்லல. இந்த கொல்லி ஓடுறா பக்கத்து வீட்டுக்கார கொல்லி ஓடிட்டேன். கேட்காத கேள்வி கேட்கறோம் போடல வரணும் ஊருக்கு அப்படின்னு அப்படி இல்ல. அப்படி அனைத்து பேரும் வருவான். ஆனா கேக்குறவங்க கொடுக்க முடியுமா? முடியாது. இருக்கு வச்சா கொடுக்க முடியும். அதனால தம்பி தேவ அமிர்தம் என்றால் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எதுவுமே கிடையாது. நீ இப்ப எப்படி இருக்கோ சாவே கிடையாது. இருப்பது இருக்கிற மாதிரியா இருக்கும். அந்த தேவாமிர்தம் சாட்டமா? ஆமா. ஐயா ஒரு கட்டி கொடுங்க ஐயா. சாராய பாட்டிலாடாது கட்டி கொடுன்னு கேட்கலாம். ஒரு கிளாஸ் கொடுங்க ஐயா. அப்படியே இருக்கு. என்னங்க அது உனக்குலாம் கிடையாது, மாநிலங்கள்லாம் கிடையாது. தேவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். கொடுத்தா நீ என்ன பண்ணுவது தெரியுமா? இந்த மாதிரி 30 தேவன் இல்ல போட்டு வந்துருவான் தம்பி. அப்படி தேவாமிர்தம் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் வாழ்ந்து வரும். என் மனைவி பேரும் இந்திராணி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா இவன் கல்யாணம் ஆயிட்டாங்க? பாருங்க நீங்க மட்டும் சொல்லிட்டு பாருங்க. கல்யாணம் சொன்னீங்களா தம்பி? உங்க மனைவி பேரு இந்திராணி. இந்திராணி. ஆனா இப்படி தேவலோகத்துல எனக்கு என்ன வேலை? என்ன வேலை சொல்றேன் போடா. அப்படி தேவ உலகத்தில் ஆனா தேவலோகம் தான் சொல்றேன். ஆமா தெய்வீந்திரன் தான் சொல்றேன். ஆமாங்க. நான் எப்பேற்பட்ட பிள்ளைங்க தெரியுமா உங்களுக்கு? நீ பிள்ளைங்க நீ தேவலோகத்துக்கு அதிபதி தேவலோகத்துக்கு நீதான் அதிபதி. 33 கோடி தேவர்களுக்கு அதிபதி. 41 ரிஷிமார்கள். ஆமா அதோ தபோ தபோதனர்கள் அஷ்ட வசுக்கள் அனைவருக்கும் இவர்தான் அதிபதி. உங்களுக்கு தம்பி நானே ஒரு பெரிய தவறு பண்ணி உடம்பு பூரா யோனியா போனோம். நான் எங்க போனீங்க? என்னால வந்தது என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? ஒரு இடம் தவறாது இருக்குது. தேவர்கள் தேவ அமிர்தம் கிடையும் போது அமிர்தம் கிடையும் போது தேவ அமிர்தத்துல பிறந்தவங்க 7 பெண்கள். 7 பெண்கள் யாரு? மண்டோதரி, தாரை, லட்சுமி, இந்திராணி, அகலிகை. இப்படி சொல்லக்கூடிய மொத்தம் ரதிதேவி 7 பெண்கள் அமிர்தத்துல பிறந்தாங்க. அப்படி பிறந்தாங்க பாரு. ஆமா இந்திராணி கொண்டு வந்து என்கிட்ட கட்டி வச்சாங்க. உனக்கு திருமணம் செய்து வச்சாங்க. இந்த தாரையை கொண்டு போய் வாணிக்கு கொடுத்தாங்க. ஆமா லட்சுமி கொண்டு போய் பகவான் கிட்ட கொடுத்தாங்க. ஆமா இன்னும் சில பேரை கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமா. ஆனா இந்த அகலிகை இருக்காங்க பாரு. ஆமா அகலிகையை கொண்டு போய் கௌதமருக்கு திருமணம் செய்து வச்சாங்க. கௌதமருக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த அகலிகை மேல எனக்கு ஒரு கண்ணுப்பா. ரொம்ப நாளா ஒரு கண்ணு தோட்டம். அழகா இருக்காங்களே இவங்களை எப்படியாவது ஒரு நாளைக்கு ரதியோட அம்மாவோட இருக்காங்களா?
அந்த அகிலிகை. ஆமா. ஓயப்பா. இவங்களை எப்படியாவது ஒரு நாளைக்கு சேரணும். அந்த அகிலிகை சேரணும் அப்படின்னு அந்த அழகை ஆசைப்பட்டு அந்த அழகுக்காக ஒரு நாள் நாளும் நம்ம சேர்ந்தாகணும். ஆமா. அப்படின்னு ஆசைப்பட்டு நான் செய்தேன். ஒரு நாள் தினத்துல கௌதமர் அதிகாலையில 4 மணிக்கு எப்பயுமே குளிக்க போறது வழக்கம். ஆசைக்காரிங்க. ஆமா. ஆனா அன்னைக்கு என்ன செய்யறேன் நானு, 4 மணி ஆகல. நான் ஒரு சேவல் கோயில உருவெடுத்து ஆமா நடுஜாமம் 12 மணிக்கு சேவலா உருமாறி அவர் வீட்டுல போய் கூவணும். நான் கௌதம் வீட்டுல போய் கூவுறேன். அப்படியே சேவல அப்படியே போய் வந்த மாதிரி அப்படியே சேவலுக்கு ஒரு மாதிரி கூவணும் பாரு. கௌதமர் நினைச்சாரு பொழுது விடிஞ்சு போச்சு, நம்ம இன்னைக்கு அசந்து தூங்கிட்டு மலையிட்டு இருக்கோம், ஸ்நானமான செய்ய போகணுமே அப்படின்னு இவர் போறாரு. அப்படியே திருக்கணும் டைம் ஆகி போச்சு போறாரு. நான் என்ன செய்யறேன், கௌதமர் மாதிரியே உருமாறி எப்படியாவது போய் இன்னைக்கு அகலிகை சேர்ந்தோம் அப்படின்னு உள்ள போயிட்டேன். அப்படி உள்ள போன உடனே ஒரு நதிக்கரைக்கு போனார் பாரு. ஜலம் அசையாமல் உறங்கி கொண்டிருக்கு. அப்படியே அங்க இருக்க கடல் தண்ணி அப்படியே சப்தமா அப்படியே அலை இல்லாத அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த தண்ணியும் தூங்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறது. அப்ப பாக்குறாரு கௌதமர். அப்ப விடிந்திருந்தால் ஜலம் ஒழித்திருக்குமே, ஜலம் அசையுமே. அப்ப இன்னும் விடியல, அப்ப எவனோ சதி செய்திருக்கான், ஏதோ சதி நடக்குது அப்படி என்று ஞானத்தால பாக்குறார். அது கௌதமர். அப்படி பார்க்கும்போது நான் வீட்டுல இருக்கிறது அவருக்கு தெரியுது. ஒண்ணும் வேலை முடியலங்க. அப்ப நான் போய் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப மேட்டு முடியணும். பேச்சு வந்தா நடக்குது, பேச்சு வார்த்தை நடத்துல இருக்குது. நீ ஏண்டாவது வேற 23 வயசு ஆகுது, என்னென்ன வேலை பண்ணி அப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் திரும்பி வந்தார் பாரு. ஐயோ கௌதமர் வந்துட்டாரு. பார்த்தா நம்மள விட மாட்டான் அப்படின்னு நான் என்ன செய்யறேன், ஒரு கரு பூனையா உருமாறி அப்படி ஓடணும் பாரு. கௌதமர் பார்த்தாரு. உன்னுடைய அவதாரம் எனக்கு தெரியாதா, நீதான் போறன் வந்துக்கணும் எனக்கு தெரியும், போறன் எனக்கு தெரியும். வாடான்னு கூப்பிட்டாரு. என்னங்க என்ன ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு இந்த வேலை செய்தில்லையா, உன் உடம்பு பூரா யோனியா போக புர்ரா சாபம். அவரு வார்த்தை முடியாது மேட்ரு முடிச்சுட்டா. இந்த யோனிக்கு ஆசைப்பட்டு இந்த வேலை செய்த நீ போற உடம்பு பூரா யோனிடா போறோம். புடி சாபத்தை சபையில போய் எங்க நிக்க முடியும். அப்படி சாபம் கொடுத்தாரு பாரு. அப்ப நான் யோசிக்கிறேன், தேவலோகத்துக்கு நான் ஒரு தலைவன், உடம்பு பூரா யோனியா இருந்தா பாக்குறவன காய் முடிய மாட்டான், அப்படியே சுத்தமான பிள்ளைகா பழகுன்னு சொல்ல மாட்டான், சுத்தமான சுண்டக மாட்டேங்க அப்படி பேசுவாங்க தேவலோகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப கேக்குறேன், கௌதமரே எனக்கு பேர்பட சாபம் கொடுத்தீங்களே, இதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உனக்கு மட்டும்தான் அது யோனியா தெரியும், உடம்பு பூரா யோனியா உனக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்களுக்கு கண்ணுக்கு பாக்குற கண்ணுக்கெல்லாம் மயிர் இழையா தெரியும், ஒரு மயிர் கண்களாக தெரியும். ஆமா அப்படின்னு சாபத்தை நிவர்த்தி பண்ணார். அதன் பிரகாரம் அப்படி வளர்ந்து வந்தனே, அதோட சும்மா இருக்க கூடாதா? என்னடா என்ன பண்ணீங்கன்னு கேக்குறான். தெரியாதா தம்பி, அப்படி தேவலோக சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தேன். இந்த திருட்டு கம்யூனிட்டி பசங்க சூரபதுமா தாருக சிங்கமுக பானு கோபன்னு ஐயோ அவனுக்கு தொல்லை, பெரிய தொல்லை. என்ன பண்ற கழிப்பான ஒண்ணு ஓடி வந்தான், எங்களை புடிச்சு பெனால்டி கட்டிட்டான். ஒண்ணுமே பண்ண முடியல. அங்கேயும் அப்படி அடிபட்டு உதைப்பட்டு எங்க போன, கைலாயம் போன. அங்க போன உடனே ஐயா இந்த மாதிரி இவனுக்கு வந்து தொல்லை பண்றானுங்க, காப்பாத்துங்க. அங்க போய் அடகலம் போய் கேக்குற. ஆமா அப்படி கேட்ட உடனே அவர் மகன் இருக்காரு பாரு, யாரு முருகப்பெருமான், அவரை விட்டு அந்த அசுராதிகளை மடித்து தேவர் குறைய தீர்த்து வச்சாங்க. அப்படி தீர்த்தாரு பாரு யாரு, முருகப்பெருமான். அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா, அப்படி என்ன செய்யணும், எனக்கும் இந்திராணிக்கு பிறந்த மாதிரி எங்க மகள் தெய்வ யானை அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சேன். அரக்கரை தீர்த்து கட்டிட்டார். ஆமா அதனால பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவரு பொண்ணு
முருகப்பெருமான் கட்டி அப்ப முருகப்பெருமான் பக்கத்துல எனக்கு மருமகன் முருகன் எனக்கு மருகன் மருகன் யாராவது என்ன எதனா பண்ண முடியுமா? ஒரு பையன் அண்ணன் கிட்ட வர முடியுமா? அதுக்கு மேல அப்படி இருந்து சீர சிறப்புமா இருக்கிறோம். ஒரு பையன் இதுக்கு மேல கிட்ட ஆட்டி பார்க்க முடியாதவங்க ஏற்கனவே பங்கப்பட்டவங்க. ஆமா சொல்லு மகாராஜா. யோனி கறி வைக்கிற பத்தியா, தூக்கி வச்சு குத்துற பத்தியா? சரிவா. ஆனா அப்படி இருந்த போதிலும் இன்றைய தினத்தில் அரக்கர்கள் தொல்லையே இல்ல சந்தோஷமா இருக்கேன். இருக்க கூடாது. என் மனைவி இருக்கா. யார்? இந்திராணி. தனிமையா எந்த சந்தோஷம் எங்கடா இருக்கும்? அதனால என் மனைவி இந்திராணி அழைத்து சதியும் பதியுமா சிம்மாசனத்துல அமரும். என் மனைவி இந்திராணி இருந்தா நான் கூப்பிட்டு சீக்கிரம் நான் கூப்பிட்டு இந்திராணி Thank you.